சந்திரமானம் என்ற கால கணிப்பின்படி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது நாள் தேய்பிறை சங்கடாகர சதுர்த்தியாகவும், அமாவாசைக்கு அடுத்து வரும் 4வது நாள் வளர்பிறை சங்கடாகர சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுகிறது. அதாவது தேய்பிறையில் வரும் சதுர்த்தி திதி சங்கடாகர சதுர்த்தியாகும். அதன் அடிப்படையில் நவம்பர் 24ஆம் தினத்தன்று திங்கட்கிழமையில் வர இருக்கின்ற வளர்பிறை சங்கடாகர சதுர்த்தி தமிழ் மாதத்திற்கு கார்த்திகை மாதம் 8ஆம் தேதியாகும். சங்கடாகர சதுர்த்தி அல்லது சங்கஷ்டி சதுர்த்தி என்பது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் துன்பங்களையும் நீக்கும் விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான இந்து நாளாகும். இந்த நாளை பக்தியுடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடுகிறார்கள். சங்கட் என்பது துன்பம் என்றும், ஹர என்பது நீக்குதல் என்றும் பொருள். சங்கடாகர என்றால் சங்கடங்களில் இருந்து விடுதலை அல்லது துன்பங்களில் இருந்து விடுபடுதல் என்பதும் பொருளாகும். விநாயகரை வழிபடுவதன் மூலம் ஒருவர் துன்பத்தில் இருந்து விடுபடலாம் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கையாகும். சங்கடாகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளுபவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி பிள்ளையாரை வழிபட வேண்டும். அந்த நாள் முழுவதும் உண்ணா நோன்பு இருந்து மாலை நேரத்தில் விநாயகரை பூஜித்து பின்னர் சந்திரனை வணங்க வேண்டும். விநாயகருக்கு படைத்த உணவை உண்டு கொண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதனால் விரதம் மேற்கொள்பவர்களின் சகல சங்கடங்களையும் விநாயகர் நீக்குவார் என்பதும் நம்பிக்கையாகும்.